உனக்கெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அக்கா தங்கச்சியா பார்க்க தோணாதாடா? அப்படி என்னடா? ஹாய் கைஸ், நான் உங்கள் பூபேஷ். தமிழ் சினிமாவில் 90s கிட்ஸ் இல்லை 2K கிட்ஸ் இவங்க யார்கிட்ட போயிட்டு யார் வந்து குடும்ப பாங்கான கேரக்டர் நடிக்கிற ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களோட சினிமா கேரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்டாக இவங்க வந்து இருந்தாங்க. இவங்க சினிமாக்குள்ளே வந்ததே பயங்கரமான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் இவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனா மேம், அதாவது ஒரு 8 வயசு மீனா மேம் குழந்தையா சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு நல்லா சப்பியாக இருக்காளே, இவங்களுக்கு வந்து ஒரு இந்த குழந்தை ஃபேஸ் வந்து சினிமாவில் வர ஃபேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாஜி சாருங்க அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், இந்த படத்துக்கு இவங்களை வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பொண்ணை நடிக்க வைங்க, இவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, இவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்டிருக்காங்க நம்ம சிவாஜி சார். அவங்க அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இல்லை கொஞ்சம் சினிமாவில் நடிக்க வைக்கணுமாங்கிற மாதிரி யோசிச்சவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரே உன் பொண்ணை வந்து நடிக்க வைக்க கூப்பிட்றாரு, நீ கண்டிப்பாக அனுப்பு, உன் பொண்ணுக்கு அவர் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்க எல்லாரும் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்க அவங்க அப்பா அம்மா வந்து சரி ஓகே இவங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா மேமை, அதாவது 8 வயசு குழந்தையான மீனா மேமை நடிக்க வைக்கிறாங்க. அப்படி இவங்க சினிமாக்குள்ளே அறிமுகமான படம் தான் நெஞ்சங்கள் அப்படிங்கிற படம், சிவாஜி சார் கூட நடித்த படம். இவங்க சிவாஜி சார் கூட நடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தை நட்சத்திரமாக இவங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்து வருதுங்க. இவங்களும் எல்லா ஆஃபரையும் தவிர்க்காமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் வந்து குழந்தை நட்சத்திரமான ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து மீனா கேரக்டர் தான் வந்து ஞாபகம் வரும். டேரக்டர் எல்லாமே மீனாவை தான் போயிட்டு அப்ரோச் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு குழந்தை கேரக்டர் அப்படின்னாலே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருந்தாங்க. இவங்க நடிக்க வந்த சில வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கே பொண்ணா நடிச்சாங்க. ஆமாங்க, என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் இவங்க வந்து ரஜினி சாருக்கு பொண்ணா நடிச்சாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாராகவே நடிச்ச அன்புல ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தில் இவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க. ரோசி அப்படிங்கிற கேரக்டர் அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் ரஜினி அங்கிள் அப்படின்னு இவங்க கூப்பிட்ற சீக்வன்ஸ் இப்போ வரைக்குமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் நடிச்சிருந்த டைமில் இவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு. ஆனால் அவங்க என்ன ரஜினி சார்ட்ட சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமே வளர்ந்து உங்க கூட ஹீரோயினாக ஒரு படம் நடிப்பேன், ஓகேமா நீ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பேரா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தட்டி கொடுத்து நம்ம ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த விஷயம் சீக்கிரமாகவே நடந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தொடர்ந்து 45 படங்களுக்கு மேலே இவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. அதுவும் தமிழில் மட்டும் இல்லைங்க, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் இந்த எல்லா லாங்குவேஜிலும் சைல்டு ஆர்டிஸ்டாக 45 படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சில படங்களில் ஹீரோயினாக நடித்தாலும் இவங்கள ப்ராப்பரான ஹீரோயினாக, அதாவது நல்லா தெரிகிற மாதிரி ஹீரோயினாக எந்த படம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ராசாவின் மனசுலே அந்த படங்க ராஜ்கிரனோட நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான சோலையம்மா அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னசென்ட் ரோல் வேறு பண்ணுறாங்க இல்லையா, இதனாலே மக்களுக்கு பயங்கரமாக இவங்களோட ரோல் வந்து கனெக்ட் ஆச்சு. சார் நம்ம மீனா வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சினிமா கேரியரில் ஒரு நல்ல ரோலாகவே அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான், ஹீரோயின் ஆயாச்சு. தொடர்ந்து நிறைய படத்தில் இவங்க வந்து ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் கூட நான் ஹீரோயினாக பண்ணணும் அப்படின்ட்டு ரஜினி சார்கிட்டே சொன்னாங்க இல்லையா, அது வந்து நடந்துச்சுங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜமான் படத்தில் இவங்க ரஜினிக்கு பேராக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சேர்ந்து நடித்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஜமான் படம், வீரா படம், அதுக்கப்புறம் முத்து படம். பர்டிகுலராக நம்ம முத்து படத்தை பற்றி பேசுங்க. முத்து படம் தமிழ்நாட்டையும் தாண்டி ஜப்பான் வரைக்கும் இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். முத்து படம் ஜப்பான் நாட்டில் பயங்கரமான ஹிட்டுங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா எந்த மாதிரி ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரஜினிகாந்தே ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே பேர் தான், பட் இருந்தாலும் ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரியான கேரக்டர் பண்ணுறப்போ நல்லா இருக்குது, இது நம்ம ஃபிலிமில் பார்க்குறப்போ டிவியில் பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த பேரே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாமே அந்த பேரை பயங்கரமாக ரசித்தாங்க. அந்த பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு பேர் அப்படின்னே சொல்லாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தாலும் அந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. அப்படி தான் அந்த எஜமான் படமும் முத்து படமும் வீரா படமும் இவங்க 2 பேத்துக்கும் சூப்பரான படமாக அமைஞ்சுது. ஆக்சுவலாக அந்த சக்ஸஸ்ஃபுல் பேரை நம்ம 3 வாட்டி இல்லைங்க 4வது வாட்டியாக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு.
என்ன படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க, நம்ம படையப்பா படம் தாங்க. படையப்பா படத்தில் அந்த நீலாம்பரி கேரக்டர் இருக்குது இல்லையா, அந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மேம் வந்து ரஜினி சார்ட்ட ஒரே புடியாக பிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஒரு கேரக்டரை பற்றி நம்ம ரஜினி சார் வந்து இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன், இது ரொம்ப போல்டான கேரக்டராக இருக்குது, நான் வந்து தயவு செஞ்சு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்ப அடம்பிடிச்சிருக்காங்க. ரஜினி சாரும் சரி, நம்ம KS ரவிக்குமாரும் சரி, எல்லாருமே சேர்ந்து இல்லை உனக்கு இது செட் ஆகாது, இது ரொம்ப போல்டான கேரக்டர், இதை நீ பண்ணாத, நீ வேணால் சௌந்தர்யா மேமோட ரோல் பண்ணுங்க, இந்த கேரக்டர் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மீனா மேம் வந்து இல்லை, நான் கண்டிப்பாக இந்த நீலாம்பரி கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே புடியாக நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா மேமோட அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கும் ரஜினி சாருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது, ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்கும், நீ வந்து ரஜினி சாருக்கு நெகட்டிவாக ஒரு ரோல் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் உங்களால் வந்து படம் பண்ண முடியாது, உனக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும், சரி நீ வந்து இந்த படத்தை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே சரி நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு நீலாம்பரி கேரக்டரில் ரம்யா கிருஷ்ணன் மேமை பார்த்துருக்க மாட்டோம், மீனா மேமை தான் பார்த்துருப்போம். முக்கியமாக இவங்களோட லைஃப்பில் பாரதி கண்ணம்மா, பொற்காலம் இந்த 2 படமும் முக்கியமான படங்க. ஏன்னா இந்த படத்துக்கு இவங்க வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படம் நிறைய ஹீரோஸ் கூட பண்ணாங்க. அதாவது அந்த டைமில் டாப் ஸ்டாராக இருந்தால் எல்லாரு கூடயும் படம் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், பிரபு, சத்யராஜ், சரத்குமார் சார், விஜயகாந்த் சார், இந்த மாதிரி டாப் ஸ்டாராக அந்த டைமில் யார் இருந்தாங்களோ இவங்க எல்லாரு கூடயும் இவங்க வந்து ஹீரோயினாக படம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம விஜய் சார் கூட மட்டும் ஒரு படம் கூட பண்ணலங்க. பட் சரக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பாட்டுக்கு இவங்க வந்து கேமியோவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும்தான் நம்ம விஜய் சாரையும் நம்ம மீனா மேமையும் ஒன்றா ஃப்ரேமில் பார்க்குற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எந்த படமுமே பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நம்ம தேவயானி ரோல் இருக்கு இல்லையா, அந்த ரோல் வந்து இவங்க பண்ணுறதா தான் இருந்தது. பட் ஒரு டேட் பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த ரோல் வந்து மிஸ் ஆகி போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நடந்திருந்தால் இவங்க விஜய் சார் கூடயும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. விஜய் சார் இவங்க காம்போவே நம்ம ஒரு டைம் நம்ம பார்த்துருக்கலாம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அது வந்து நடக்காமலே போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் விஜய் சாரோட தெரிய படத்தில் நம்ம நைனிகா, அதாவது நம்ம மீனாவோட பொண்ணு நடித்தாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம மீனா மேம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போவாங்க, ஜஸ்ட்டு போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 2 பேரும் நம்ம விஜய் சாரும் மீனா மேமும் டிஸ்கஸ் பண்ணுறப்போ விஜய் சார் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த டைமில் நான் வந்து உங்களை விட ஒரு ஜூனியர் அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் என் கூட எந்த படமும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபன்னாக கேட்டிருக்காரு நம்ம விஜய் சார். அதுக்கு வந்து நம்ம மீனா மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை சார் நான் உங்கள் கூட நிறையா படத்தில் நடிக்க ட்ரை பண்ணேன், டேட் பிரச்சனையால் மட்டும்தான் என்னால் படம் பண்ண முடியல, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன ஹீரோயினாக கமிட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களோட ஹீரோயினாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து தமாஷா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் இவங்க வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்பாட்டே வந்து ஒரு ஃபன்னாக வச்சுக்கிற மாதிரியான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம மீனா மேம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஆக்ட்ரஸ், இவங்ககிட்ட வந்து நம்ம ஜாலியாக என்ன வேணால் பேசலாம், பர்சனலாக எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு ஜோவியலான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆக்டருமே நம்ம மீனா மேமை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சினிமா, ஆக்டிங், டப்பிங், சிங்கிங் இந்த மாதிரி பிஸியாக இருந்தவங்க 2009, 2010 அந்த டைமில் இவங்க ஃபேமிலி கேட்டுக்கிட்டதுக்காக நம்ம பெங்களூர்லேருந்து வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு ஐடி கை, அவரை வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பெருசாக படங்களில் நடிக்கல, இவங்க வந்து முழுப்பாங்க ஒரு ஃபேமிலி கேர்ளாகவே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இவங்க அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருப்பாங்களாம், ரொம்ப வந்து புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களாம். நீ வந்து ரொம்ப நாளாக வந்து ஆக்ட்ரஸ், அதாவது ஒரு ஹீரோயின் ரோலே பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்து இப்போ வரைக்கும் ஒரு சிட்டி ரோலோ ஒரு சைட் கேரக்டர் ரோலாகவே நீ வந்து ஒரு டைம் கூட டவுன் ஆனதில்லை, எனக்கு அந்த விஷயம் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அதை வந்து நிறைய டைம் இவங்க வந்து சொல்லி ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல இவங்க வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே மீனா மேம்கிட்ட எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட அவங்க வந்து லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறதாங்க. அதையும் தாண்டி நான் முன்னே சொன்னேன்ல, இவங்க வந்து ஒரு 2 படத்துக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க, 2 படம் இல்லை நிறையா படத்துக்கு இவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த அவார்டுகளையும் தாண்டி இவங்க ஆடியன்ஸ் கிட்ட, அதாவது மக்கள்கிட்ட ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபாசமே இல்லாத ஒரு நடிகை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டுங்க. ஸோ அப்படிப்பட்ட பாசிட்டிவான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மீனா மேம்க்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே மேம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.